வணக்கம். சிதம்பரத்தில் 60 லட்சம் மதிப்புள்ள திருட்டு நகைகளை வாங்கி உருக்கிய 3 பேரை ஈரோடு போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இதனை கண்டித்து சிதம்பரம் நகைக்கடை உரிமையாளர்கள் மேலரத வீதியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. பேச்சுவார்த்தைக்கு சென்ற போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஈரோடு காவல்துறையினர் 60 லட்சம் மதிப்புள்ள திருட்டு நகைகள் வாங்கியது சம்பந்தமாக வழக்கு விசாரணையின் பெயரில் குற்ற எண் 181/24 வழக்கு சம்பந்தமாக சிதம்பரத்தில் நகைக்கடைகள் உள்ள காசுக்கடை தெருவில் நகைக்கடை நடத்தி வரும் கே. முருகன் மற்றும் அதே கடையில் வேலை செய்யும் மோகன்பாபு, சிவக்குமார் ஆகிய 3 பேரையும் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். இதனை அடுத்து நகைக்கடை வியாபாரிகள் சங்கத்தினர் தங்களிடம் தகவல் தெரிவிக்காமல் எப்படி அழைத்து செல்லலாம் என நகைக்கடைகளை அடைத்துவிட்டு சிதம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து கடலூர், சென்னை, பாண்டிச்சேரி செல்லும் மேலரத வீதியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலால் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து அங்கு சென்ற போலீசார் சமாதானம் செய்யும் முயற்சி செய்தபோது போலீசாரிடம் கடை உரிமையாளர்கள் மற்றும் கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது கடுமையாக அவரிடமும் வாக்குவாதம் செய்ததால் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் உறவினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் சார்பில் தகவல் தெரிவித்துள்ளனர்.